என் பிள்ளை படிக்கிற அழகா பாத்தியா? என் பிள்ளை படிக்கிறத பார்த்தா ஒரே நாளையில கலெக்டர் ஆயிருவேன். அவருக்கு அவன்கிட்ட இருந்து கத்துக்கடா. டேய் கன்சாமி வந்தானாடா? வந்தார் ஓனர். வந்து வண்டி வாங்கிட்டு போயிட்டாரு. யாரை கேட்டா வண்டி கொடுத்தா? ஏன் ஓனர் என்னாச்சு? ஏண்டா ஏற்கனவே வண்டி காசு 10,000 பேலன்ஸ் தரணுமா? எதுக்குடா வண்டி கொடுத்தா? அவர்தான் உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னார் ஓனர். ஏண்டா என்ன மைத்திரா பேசுவான்? ஓனர் இப்ப எது கத்திட்டு இருக்கீங்க? என்னது கத்துறானா? உங்களுக்கு என்னடா தரையை தொலைச்சு சம்பளத்தை வாங்கிட்டு போறீங்க? தண்டை சொல்றீங்களா? முட்டை போற கோழிக்கு தானே வழி தெரியும். ஓசில் தின்ற உங்களுக்கு எப்படி என் வழி தெரியும்? நான் கடன் வாங்கி கடையை வச்சுட்டு கண்டவனுன்னா கடன் கொடுத்துட்டா கடைசியில இப்படிதான் போனோம். என்னடா நம்மள சொல்லிட்டு அந்தாள் போறாரு. ஓனர்னா இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசலாமாடா? அவன் சும்மா விட கூடாதுடா. ஆமாண்டா, அவன் ஏதாவது பண்ணுண்டா. ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன்டா. தம்பி சொல்லுங்கண்ணே. கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்கப்பா. உள்ள அடப்பு எதுவும் இல்ல, நான் இருந்தா சொல்றேன். இப்ப போயிட்டு வாங்க. சடாடா பேடி நான்சென்ஸ் சுப்பேட். உன் கடையை சீல் வைக்க வந்திருக்கேன்டா. முதலாளி நம்ம கடைக்கு சீல் வைக்க யாரோ வந்திருக்காங்க முதலாளி. ஆளை பார்த்தாலும் வினோதமா இருக்க, டக்குனு வாங்க முதலாளி. எவன்டா அது என் கடைக்கு சீலுக்கு வந்திருக்குது? சொல்லுங்க, யார் நீங்க? உன் கடையில கவர் இருக்குன்னு எனக்கு உலகத்துல இருந்து தகவல் வந்திருக்குப்பா. என்ன சார் பிரியாணி கடை வச்சு கவர்ல எப்படி சார்? வெங்காய கத்திரிக்கால கவர்ல கொடுத்தோம், பேப்பர்ல கொடுப்பாங்க. பேப்பர்ல கொடுறா இல்ல கையில கொடு. கவரே இருக்க கூடாது. நீங்களா இப்படி இருக்கனால தானே மே மாசத்துல வெயில் அடிக்க, டிசம்பர்ல மழை பெய்யுது. சார் கோவப்படாதீங்க சார், எதனாலும் பார்த்து பண்ணிக்கலாம் சார். ஓ லஞ்சம் கொடுக்குறீங்களா? லஞ்சம் எதுக்கு விலை போக மாட்டான்டா இந்த சொடல. உன் கடைக்கு வைக்கிறேன்டா சீலு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. என்னப்பா சிக்கன் பிரியாணி? ஆமா சார். டேய் சாருக்கு 4 சிக்கன் பிரியாணி கட்டுறா. நோ 5 கட்டுப்பா. வீட்டுல கொந்தியா வந்திருக்கா. சரி சார். டேய் சாருக்கு லெக் பீஸா கட்டுறா. சார் பார்சல் பேப்பர்ல போடவா இல்ல கவர்ல போடவா? தம்பி பிரியாணி கடை வச்சுட்டு கவர்ல எப்படி? வெங்காய கத்திரிக்காய் பேப்பர்ல கட்டுவாங்க. நீ கவர்ல கட்டுப்பா. யார் கேக்குறா? நான் பாக்குறேன். சார் இந்தாங்க. தம்பி முட்டை வச்சிட்டியா? ஒண்ணுக்கு 2 வச்சிருக்கேன் சார். இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம். சார் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க போல. எங்க போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க? டேய் சரக்கு அடிச்சிருக்கியாடா? உங்க மேல சத்தியமா நான் சரக்கு அடிக்கலப்பா. அப்புறம் ஏன்டா இரும்பு செட்டில போட்டு சாப்பிடுறா? சாரி மச்சான், நீ ஊர் எடுக்கும்போது 4000 கேட்டேன், நான் வச்சுக்கினே இல்லைன்ட்டு. ஆனால் நீ இப்போ மட்டும் கேட்டேன்னு வச்சுக்கேன், 4000நாடா 8000 கூட கொடுத்துருப்பேன்டா. மச்சான் சத்தியமா இல்லை மச்சான். ஹலோ. சொல்லுமா. சாப்பிட்டியாடா? இல்ல இன்னும் சாப்பிடல. நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். சரியா? வருதே பழனி. இந்த 26ல நம்ம யாருன்னு காட்டியாகணும். சரியா? சாதிச்சே ஆகணும். விட்டவே கூடாது. அம்மா பிசினஸ் விஷயமா பழனி கிட்ட பேசிக்கிறல, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஏப்பா போன்ல பேசுற? தோறுக்கு முன்னதான் வாரான் பேசு. சமாளிக்கிறீங்களா? தம்பி இந்த டயத்துல எங்கடா போயிட்டு வர? வாழ்க்கையில நிம்மதியே இல்லம்மா. ஏண்டா நீ மினியம்மா மயன் தானே? ஏண்டா பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு தாய வீட்டை விட்டு கட்டிட்டு கோயிலா போய் நீ சாமி கும்பிட்டு என்னடா பிரயோசனம்? ஃபர்ஸ்ட் பெத்த தாய் தகப்பனை மதிங்கடா, அப்புறம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கு நடக்கும். அம்மா நீ சொன்னதெல்லாம் சரிதான். முனியம்மா மயன் நினைச்சிட்டு வேற யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கம்மா. இந்த ஈர வெங்காயம் எனக்கும் தெரியும். ரொம்ப நாளா யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். சும்மா போறானே கூப்பிட்டு சொன்னேன்.